இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் திமுகவுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான காரியங்களை கருத்தாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகின்றேன். காரணம், நான் ஒரு ஆன்மீக தலைவன். ஒரு ஆன்மீக தலைவர் என்ன செய்யணும்னா, சமுதாயத்திற்காக பாடுபடணும், வேலை செய்யணும், சமுதாயம் நலன் கருதி கட்டாயம் பேச வேண்டும். அமைதியாக இருந்தால் அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. வெறும் ஆன்மீகத்துல மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு போய் சேரணும் இந்த ஆன்மீக காரியம். அப்போ மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டிய காரியங்கள், மக்கள் நலமாய் இருக்கணும்ன்ற எண்ணம் ஆன்மீக தலைவனுக்கு இருக்க வேண்டும். அதற்காக தான் சில காரியங்களை சுட்டி நான் காட்டுகின்றேன். அதனால் பயந்து பேச நினைச்சுக்க போறீங்க, நான் பயப்பட மாட்டேன். எந்த ஆட்சி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஆன்மீகவாதி. இதுல முக்கியமா நீங்க இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. யார் தேர்ந்தெடுத்து? மக்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க. சரி, மக்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஏறக்குறைய 5 ஆண்டுகள் முடிய போது, இன்னொரு 3 மாதங்கள் தான் இருக்கின்றது, அல்லது 2 மாதங்கள் தான் இருக்கின்றது. ஆக இந்த ஆட்சி முடிவு காலத்துல நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இவங்க என்ன செய்திருக்கிறாங்க மக்களுக்காக, திரும்ப இவங்களை ஆட்சிக்கு கொண்டு வரலாமா வரக்கூடாதா என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். இப்ப இந்த 2021 ஆட்சி வந்த சமயத்துல ஒரு நிதி அமைச்சர், யாருமே எதிர்பாராத அளவுல ஒரு அருமையான நிதி அமைச்சர் வந்து உட்கார்ந்தார் தமிழ்நாட்டில். அவருடைய பெயர் வந்து பிடிஆர் பழனி வேல் தியாகராஜன். அவர் தான் அமைச்சராக, நிதி அமைச்சராக இருந்தார். அவருடைய நிதி அமைச்சகத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியத்தை கொண்டு வந்தார். புது புது திட்டங்களை அவர் வெளிப்படுத்தினார். இந்த முதல் ஆண்டில பாத்தீங்கன்னா அவர் அந்த நிதி நிலையை அவர் சொல்லும் பொழுது, இந்த வருடத்தில் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில திட்டங்களை கொண்டு வரும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமா வந்து அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட சில திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிதி அமைச்சர், அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்தவர், அமெரிக்க தேசத்திலே அவர் வந்து பணியாற்றியவர், மிக சிறந்தவர் என்று சொல்லி எல்லாரும் அந்த சமயத்துல பாராட்டினார்கள். அப்படியாப்பட்ட நிதி அமைச்சர் என்ன பண்றாங்க, ஒரு 1.5 வருஷம் ஆன உடனே அவரை வெளியே தள்ளுறாங்க. நிதி அமைச்சர்ல இருந்து எடுக்கிறாங்க. நீங்க இதுல இருக்க வேண்டாம், நீங்க ஐடி சைடு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஐடி வளர்ச்சி அடையன்னு சொல்லி சும்மா ஒரு மக்கள் மேடையில இதெல்லாம் சொல்லி அவரை அப்படியே ஒதுக்குறாங்க டோட்டலா. ஏன்னா ஏன் காரணம் என்னவென்றால், இவர்களால அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியல, பணத்தை கொள்ள அடிக்க முடியல. மக்களுக்கு போய் சேவை செய்யணும்னு சொல்லி அருமையாக அவர் எல்லா நிதி காரியத்தையும் அவர் செய்தாரே தவிர திமுக ஆட்சியாளர்கள் அதன் மூலமா எந்த கொள்ளையும் அடிக்க முடியல. அதனால அவரே ஒரு அறிக்கை விடுறார். என்ன அறிக்கை விடுறாருன்னா, அருமையான திமுக உடைய மகனும் அருமையான திமுக மருமகனும் ஏறக்குறைய 30,000 கோடி கொள்ளையடித்து விட்டார்கள் ஒரே ஆண்டிலே அப்படின்ற. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. 5 வருஷத்துல 30,000 கோடினா கூட ஓரளவுக்கு ஜீர்ணிக்க உள்ளவர்களா நம்ம இருக்கலாம். ஒரே ஆண்டுல 30,000 கோடி யாரு கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி அறிக்கை சொல்றாரு. இப்ப இருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதியும், அப்புறம் அவருடைய அக்கா புருஷனா தங்கச்சி புருஷன் எனக்கு தெரியல, 2 பேரும் சேர்ந்து மருமகனும் மகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கிறாரு. இப்ப இந்த அறிக்கையை என்ன பண்றாரு, அருமையான நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு, கொண்டு போய் நம்முடைய ஆளுநர்கிட்ட கொடுக்கிறார். பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அதை கொடுக்கிறார். அடுத்து என்ன பண்றாரு, இப்போ டெல்லியில நேரடியாக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த காரியத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்துறார். இதுல இருந்து என்ன புரியுது, மக்கள் என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு ஆண்டிலேயே இந்த திமுக ஆட்சி காலத்திலே 30,000 கோடி இவர்கள் கொள்ளை அடிக்கப்பட்டதாக அவருடைய சொந்த அமைச்சரே அறிக்கை கொடுக்கும் பொழுது, அப்போ வெளிவராத மற்ற எத்தனை கோடிகள் சொல்லி நமக்கு தெரியாது. இதைதான் இந்த நல்ல நாளிலே நான் முன் வைக்க விரும்புகின்றேன். ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு, இந்த 30,000 கோடி நம்ம வீட்டு பணம், நம்ம வரி பணம், நாம் செலுத்துகின்ற வரிகள் எல்லாற்றிலும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து உங்களுடைய எல்லா டாக்ஸ் வரிகளும் அப்படியே டபுளா மாறிச்சு. மின்சார வாரியத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் மாசம் மாசம் மின்சாரத்துக்கு நீங்க பணம் கட்டுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்கன்னு. இதெல்லாம் எந்த ஆட்சியில நடந்தது? இதை நீங்க புரிந்து கொண்டு, அருமையான மக்கள், வரும் தேர்தலில் இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் இருக்கின்றது. இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். மறுபடியும் அவர்கள் கொள்ளை அடிப்பதற்கு நீங்க மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்களாகிய நாம் தான் தேர்ந்தெடுத்து அவர்கள் உட்கார வைத்தோம் அரணையிலே. அவர்கள் எத்தனை பயங்கரமான காரியங்கள் இந்த 5 ஆண்டுகளிலே செய்திருக்கின்றால் உங்களுக்கே தெரியும். சிலர்லாம் கமெண்ட்ல என்ன திட்டி போடுறீங்க, நீங்க போடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. நான் சிந்திக்கணும். நீங்க திட்டதுனால நான் கவலைப்படல, உங்களை சிந்திக்க வைப்பதற்காக தான் நான் பேசுகிறேனே தவிர ஏதோ யாரோ
மேல குற்றச்சாட்டு வைக்கணும் அல்ல, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நான் இந்த காரியங்களை நான் செய்கின்றேன். ஒண்ணு இல்லைங்க, சும்மா அந்த டெய்லி குடிநீர் நம்ம குடிக்கிறோம், குடிநீர் குடி தண்ணீர் நமக்கு இருக்கிறாங்க இல்லையா, அந்த குடிநீர் வளங்கள்ல அந்த துறையில மட்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள்ல மட்டும் 64,000 கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க இந்த 5 ஆண்டு காலம். சரிங்களா, 64,000 கோடி. இது நம்முடைய குடிநீர் வளங்கள்ல. எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமாகும்? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் நான் சொல்லுகின்றேன். அடுத்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருக்கின்ற அந்த துறையில பாத்தீங்கன்னா 60,000 கோடி அடிச்சிருக்கிறாங்க. கணக்கு போட்டுங்க, 64 இதுல ஒரு 60, 124,000 கோடி அப்படின்னா 1,24,000 கோடி இந்த 2 துறையிலேயே அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நீங்க இதெல்லாம் சிந்திச்சு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நெடுஞ்சாலை துறை அதுல ஒரு 60,000 கோடி. இன்றைக்கு வரைக்கும் நெடுஞ்சாலை துறையில இது அதாவது ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு போட வேண்டிய நெடுஞ்சாலை அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த சாலைகள், ஒரு அகல பாதை. இது அருமையான காலம் சென்ற பிரதமர் வாஜ்பாயுடைய திட்டம். பெங்களூர்ல இருந்து சித்தூர் மற்றும் அந்த ராணிப்பேட்டை வரைக்கும் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. அந்த ரோட்ல போறது ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது அந்த ரோடு. ஆனா ராணிப்பேட்டை ஸ்ரீபெரும்புத்தூருக்குள்ள உள்ள சாலை நெடுஞ்சாலை இன்னும் சீரமைக்கப்படவே இல்லை. இந்த ஆட்சியும் முடிய போகுது. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க தான் இதை செய்தோன்றாங்க. அந்த நெடுஞ்சாலையில பாருங்க, அங்கேயும் ஏறக்குறைய 60,000 கோடி அவங்க கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில உங்களுக்கு எல்லாம் தெரியும், தினமும் நம்ம மின்சாரம் கட்டுறோம். எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க. ஒண்ணு இல்ல, நான் இருக்கிறது நங்கநல்லூர் பகுதி. என்னுடைய வீட்டை இடிச்சிட்டு நானு திரும்ப கட்டணும். அதுக்காக ஒரு வருட காலம் என்ன பண்ணேன், மடிப்பாக்கம் பக்கத்துல ஒரு வீடு வாடகைக்கு போயிருந்தேன். அந்த மடிப்பாக்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை 8,000 ரூபாய் அப்படின்னா மாதம் 4,000 ரூபாய் மின்சார தொகை வரும். ஆனா என்னுடைய சொந்த வீட்டுல எனக்கு வரது வெறும் 1,000 ரூபாய் தான். அப்ப இங்கேயும் அங்கேயும் உள்ள வித்தியாசம் பாருங்க. வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அந்த 2 கிலோமீட்டர்ல எவ்வளவு வித்தியாசங்கள் ஏற்படுது பாருங்க. அப்போ நங்கநல்லூர்ல நல்லா இருக்குது மின்சாரம், மடிப்பாக்கத்துல சரியில்லை. எப்படி அவ்வளவு பணம் வருது, அவ்வளவு ஏன் வித்தியாசம் ஏற்படுது அப்படின்னு. அப்ப இந்த மின்சாரத்துறையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. ஒருவேளை மின் கம்பங்கள் அமைப்பதில், அப்புறம் மின்சாரம் வழங்குதல், இவையெல்லாம் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சம்பவம் இந்த 5 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதை செய்திருக்கின்றார்கள். மற்றும் மது விலக்கு, சரிங்களா, இந்த ஆயத்தீர்வு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50,000 கோடி மது விலக்குல மட்டும் டாஸ்மாக் கடை இருக்கு இல்லையா, 50,000 கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. உங்க வீட்டுல உங்க கணவர்மார் சம்பாதித்து உங்க வீட்டுல பணத்தை கொடுக்கணும். ஆனா எங்க கொண்டு போய் கொடுக்கறாங்க அந்த பணத்தை? டாஸ்மாக்ல கொடுக்கறாங்க. இந்த திமுக ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில, நாங்க வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க மது விலக்கை இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று சொன்னார். அதே வண்ணமாக முதல் வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில் ஒரு வேளை 3 கடை இருந்தால் 2 கடையை மூடிட்டு 1 கடை மட்டும் இருந்தது. அதனால அவங்க செய்யல நான் சொல்ல மாட்டேன், அது தடைப்பட்டதே தவிர இந்த 2 கடை மூடின இடத்திலே மற்றொரு இடத்துல என்ன பண்றாங்க, 4 கடையா திறக்கிறாங்க. மூடுற மாதிரி மூடுறது 2 கடை, அவன் திறக்கிறது 4 கடை. விளங்குதா? ஆக இப்படி 50,000 கோடி இந்த டாஸ்மாக்ல அவங்க கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பதிவுத்துறை, ரெஜிஸ்ட்ரேஷன். என்னோட வீடு கூட கட்டி முடிச்சேன், ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போனேன். 1 மாதத்துல இவ்வளவு தொகை. நாங்க சரி நம்ம பிற்பாடு நம்ம போய் பதிவு செய்துக்கலாம்னு சொல்லி ஒரு 3 மாதம் கழிந்து நான் போறேன், அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஆக பதிவுத்துறையில மட்டும் ஏறக்குறைய 20,000 கோடி. இதெல்லாம் என் அனுபவத்துல பேசிட்டு இருக்கிறேன். 20,000 கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. யாருடைய பணம், எங்க போச்சு அந்த பணம், யாரு கையில இருக்குது அந்த பணம், கொள்ளடிக்கப்பட்ட பணம், இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். இததான் அருமையான முன்னாள் முதலமைச்சர் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்ட அறிக்கையாக இப்படி கொள்ளையடிக்கப்பட்ட அறிக்கைகளை அருமையான உள்துறை அமைச்சர் அவரிடத்துல போய் அவர் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, நம்முடைய பெருநகர கார்பரேஷன், இந்த மெட்ராஸ் கார்பரேஷன் பெருநகர வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட மாநகராட்சியிலே கொள்ளையடிக்கப்பட்டது 10,000 கோடி. உங்களுக்கு தெரியும், அருமையான மேயர்கள் அருமையா சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லை எல்லா திட்டம் செயலாயிடுச்சுன்னு அவங்க பேசல, அவங்கள பேச வைக்கிறாங்க. 10,000 கோடி
அதுல பள்ளி கல்வித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க ஏறக்குறைய 5000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இப்ப சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இந்த சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசாங்கத்திலிருந்து தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. சிறுபான்மையினுடைய கல்வி நிலையங்கள்லாம் வாங்குறாங்க. ஆனா அவங்க ரிட்டையர் ஆன பிற்பாடு இன்னும் பல பேர் சிறுபான்மை கல்வி நிறுவனம் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அடுத்த ப்ரொஃபசர்கள், இவர்களுக்கு பேராசிரியர்கள், இவர்களுக்கு இன்னும் பென்ஷனே வரல. சிலர் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, பென்ஷனே வரல. அப்போ இந்த பணங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களாக இருக்கின்ற 5000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த சமூகம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதுல ஒரு துறை இருக்கின்றது. அதுல அருமையான ஒரு சிறுபான்மையினுடைய ஒரு அம்மா தான் அங்க இருக்கிறாங்க. வெக்கமா இருக்குது சொல்றதுக்கு. 5000 கோடி அதுல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. சமூக நலத்துறை 5000 கோடி. வெக்கமா இருக்குது எனக்கு சொல்றது. இவங்களாம் கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குது சொல்றதுக்கு. இவங்களை குற்றம் சாட்டுறது எனக்கு அசிங்கமா இருக்கு. உயர்கல்வித்துறை, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதுல 1500 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை, அருமையான நம்முடைய பேர் போன்றவர், எல்லா கோயிலையும் போய் ரவுடிசம் பேசுகின்றவர். என்னங்க கோயில்ல போய் வார்த்தை அப்படிலாம் விடலாமா? கோயிலாச்சு. அங்க எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னா ஏறக்குறைய 1000 கோடி. கேட்டா நான் அந்த அபிஷேகம் பண்ணேன், இந்த அபிஷேகம் பண்ணேன், 40 கோயில்களுக்கு அல்லது 4000 கோயிலுக்கு நாங்க அபிஷேகம் பண்ணிட்டோம் அந்த 5 வருஷத்துல. சும்மாவா பண்ண? 1000 கோடி எங்க போச்சு கண்ணா? இந்த 1000 கோடி மக்கள் கொடுக்கிற பணத்தை 1000 கோடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டிய. இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே வரும் நாட்களிலே நீங்கள் சிந்தித்து மீண்டும் கொள்ளையடிப்பதற்கு கொள்ளையர்களை ஆட்சியிலே நீங்கள் அமர்த்துவதை காட்டிலும் அருமையான நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் வரும் தேர்தலிலே அமைச்சராக, முதலமைச்சராக உட்கார வைப்பது நம்முடைய மக்களுடைய சால சிறந்தது என்று சொல்லி தோடு கூட இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்து நீங்கள் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக உட்கார வைக்க வேண்டும் என்று உங்களை பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன்.